ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கீழே இருக்க நல்ல ஒரு பொட்டென்ஷியல் growth இருக்க ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதை பற்றி நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய தெரியும். இருந்தாலும் நான் ஏன் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக்கு வேறு எதுவுமே இல்லை, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நிறைய நம்மள மாதிரி அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன அமௌண்ட்டில் இருக்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம தேடுவோம். அப்படி தேடும் போது இப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியாக இருக்க ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இந்த ஸ்டாக்கை நான் பர்சனலாக ஏன் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த கம்பெனியோட எம்டி சிஇஓ ஆன வைத்தியநாதன் சார் தான். ஸோ அவங்களோட கெரியர் growth எடுத்து பார்த்தீங்க, அவரோட கெரியரோட ஒர்க்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே ஸோ அவர் இந்த பேங்க் வந்துட்டு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அவரோட கெரியர் growth நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1990ல் ஒரு சிட்டி இந்தியன் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டாக இருந்திருக்காரு. ஆட்டோ பிஸ்னஸில் நார்மலாக வந்து ஒரு ஒர்க் அப்படிங்கிறது 9 வருஷம் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேனேஜிங் டைரக்டராக வந்து ஐசிஐசிஐ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து போயிட்டாரு. அங்கேருந்து நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்லேயே நிறைய பொசிஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ப்ரோமோட் ஆகி மேலே போயிட்டு இருக்காரு. கண்ட்ரி ஹெட்டாக மாறினாரு ரீட்டைல் லெண்டிங் பிஸ்னஸுக்கு. அதுக்கப்புறமா ரீட்டைல் அசெட்ஸு லேபிலிட்டிஸ் அப்படிலாம் அதில் வந்து ஹெட்டாக மாறினாரு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக மாற்றி போர்ட்லேயே வந்துட்டு அவங்க வந்து ஆட் பண்ணிட்டாங்க இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஸ்டில் அதுக்கப்புறமாவும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில், அதில் அவர் வந்து சிஇஓ மேனேஜிங் டைரக்டராக வந்து போட்டுட்டாங்க. அதில் வந்து 1 இயராக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ இதோட கெரியர் growth இவரோடது வந்து இதோட நின்று போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஒர்க் பண்ணது போதும், நம்மளே வந்து தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லிமிடெட். அதில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து அந்த பேங்க் அக்யூர் பண்ணலேருந்து 13 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்டு சிஇஓவாக இருக்காரு. இன்னும் டெப்த்தாக இவரோட கரியர் வந்து எப்படி அவர் மூவ் பண்ணியிருக்காரு, அவரோட ஒர்க்கு ஸ்டைலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை அவர் எப்படி மூவ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும்னா சிட்டி பேங்க்லேருந்து கன்சூமர் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணார். அதில் நார்மல் ஒர்க் அப்படின்னு தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி குரூப்பில் வந்துட்டு ரீட்டைல் பேங்கிங்கில் வந்துட்டு ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணார். அதில் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸ்லாம் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணார். 1411 பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணார். 28 மில்லியன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்களோட காசை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணது. காசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ரீட்டைல் டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லெண்டிங் பிஸ்னஸ் அதிகமாக தந்து மார்டேஜஸ், ஆட்டோ லோனு, கிரெடிட் கார்டு, பர்சனல் கிரெடிட் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்துட்டு 1.35 ட்ரில்லியன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்துட்டு நல்ல ஒரு போர்டு மெம்பராக வந்துட்டு அவங்க வந்து ஆட் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 38 வயசுலேயே. ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ லைஃப் ப்ருடென்ஷியல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, அதில் வந்து எம்டி சிஇஓவே வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அதுலேயும் போயிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருந்தார். 2010ல் ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்க ஒரு ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்க ஒரு பேங்க்னு சொல்ல முடியாது. ஸோ நான் பேங்கிங் பேங்க் எடுத்துட்டு அதில் வந்துட்டு அவருக்கு ஐடியா வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து கார்பரேட் லோன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பேங்கை பொறுத்தவரையும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே போனோன்னே இது வந்து கார்பரேட் லோன் வந்து நம்ம கொஞ்சம் ரீட்டைல் சைடில் வந்து இது மூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் புரோக்கிங், இந்த ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி அதோட என்பிஎஃப்சி பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஃபினான்சிங் பிஸ்னஸ் சைடு மூவ் பண்ணாரு. இருக்கிற டெக்னாலஜிலாம் வச்சு அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணாரு, மூவும் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோன் புக் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29,600 கோடிங்கிற அளவுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் அப்படின்னு பண்ணாரு. அது ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 691 கோடியிலேருந்து 3,993 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பி அதாவது வாரா கடன் அப்படிங்கிறது 5.28 அந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததை வந்து 1.94% அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணாரு. நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா 3.6லேருந்து 1% அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 7 மில்லியன் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட பேங்க்குக்கு வந்தாங்க. அதாவது இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து லாங் டேர்ம் வியூவில் இவங்களுக்கு வந்து A+ வந்து ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாற்றினாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து லாஸ் அப்படின்னு மேக் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து
$50 மில்லியன் வந்து 2018 வந்து மாத்துனாரு. ROE வந்துட்டு மைனஸ்லேருந்து பாசிட்டிவ் 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. அதோட கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே 10 டைம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா, 780 கோடியிலேருந்து 8,200 கோடி அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாரு. அதுவும் 8 வருஷத்துல. அது மட்டும் இல்லாம அவர் 5 வருஷத்துல சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா, 30% வந்து 55%க்கு வந்துட்டு கம்பெனி வந்து நல்லா வந்து குரோத் பார்த்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த பேங்க்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் கமர்ஷியல் பேங்கிங் லைசென்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட வந்து மெர்ஜ் பண்ணிட்டு, அதிலயும் எம்டி, சிஇஓவா இருக்காரு. அதிலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரி ஆனோனே ரீட்டெயில் லோன் புக் வந்துட்டு 13.16% இருந்தது. அது வந்து 60.35% அளவுக்கு இன்க்ரீஸ் அப்படின்னு பண்ணாரு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1.68லேருந்து 4.65% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாரு. இதுலயும் காசா அப்படிங்கிறது வந்து 8.68லேருந்து 48% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல growth அப்படின்னு காட்டினாரு. இப்போ அடுத்தது அவரோட விஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, ரீட்டெயில் பேங்க் வேர்ல்டு கிளாஸ் ரீட்டெயில் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ரொம்ப ஒரு இம்ப்ரஷனான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு இந்த இதுலயே வந்துட்டு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்லயே ஒரு சிஇஓவும், மேனேஜிங் டைரக்டரா இருந்தாரு. அங்கேயே வந்துட்டு அவர் இருந்துட்டு, அவர் லைஃப் ஸ்டைல் அங்கேயே இருந்துட்டு, ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளில போயிருக்கலாம். ஆனா, அதோட அவர் வந்து நிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியா பிசினஸ் பண்ணணும்னு வெளில வந்தாரு. வந்தது இல்லாம, லாஸ்ட்ல அந்த பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவ்ல எடுத்துட்டு வந்துட்டு, அது மட்டும் இல்லாம நல்ல குரோத்த நோக்கி எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த மாரி ஒரு விஷன், ஐடியாலஜில இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ, அத நோக்கி போவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பேங்க் வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஏன்னா, அந்த ப்ரொமோட்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி வந்து மூவ் பண்ணணும். அது இல்லாம அவரு சொன்னதெல்லாம் வந்து ஆல்ரெடி பாஸ்ட் வந்து செஞ்சு காட்டியிருக்காரு. அதனால அதே மாரி செய்வாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். அடுத்தது இப்போ இந்த பேங்க் ஏன் வந்து பெருசா வந்து மூவ் ஆகாம நிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுக்கு இந்த மாரி டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு உங்க ஃப்ரீ டைம்ல லேர்ன் பண்ணிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரியான நியூஸஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது ஏன் இப்போ வந்துட்டு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெர்ஜர். ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் அப்படின்னு நடக்குது. எப்பவுமே இந்த மாரி மெர்ஜர் இல்ல மத்த கார்ப்பரேஷன் ஆக்ஷன் நடக்குதுன்னா, அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரையும் மார்க்கெட் வந்து பெருசா ரியாக்ட்டே பண்ணாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் குடுத்தது. பட் என்னைக்கு மெர்ஜர் சொன்னாங்களோ, அன்னையிலிருந்து பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுக்கல. அங்கேயே ஸ்டாக்னன்ட்டா நிக்குது. இப்படிதான் வந்துட்டு எவ்வளோ பெரிய அ பேங்க்கா இருந்தாலும், இல்ல கம்பெனியா இருந்தாலும் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷன் நடக்கும்போது, அது அங்கேயே நிக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது ரியாக்ஷன் அப்படிங்கிறது பெருசா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் செல்லிங். இதுல வந்துட்டு இவரு மட்டும் ப்ரொமோட்டரா இல்லாம, வார்பேக் பின்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி இருக்கு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட ஸ்டேக் அப்படிங்கிறது செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் பண்ணல. அவங்க வந்து ஆல்ரெடி பாரதி ஏர்டெல், கேம்சி இதுல எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்குங்கிறத கொஞ்சம் வித்துட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அந்த பேங்க்ங்கிறது அங்கேயே நின்னுட்டு இருக்கிறதுக்கு. இதுல வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 37% இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 24% வச்சிருக்காங்க. டிஏஎஸ் வந்து ஒரு 10%ம், பப்ளிக் கிட்ட வந்துட்டு ஒரு 27% அப்படிங்கிற அளவுக்கான இப்போ வந்து இருக்கு. 3வது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார் வந்து ஒரு சின்ன செல்லிங் பிரஷர்ல இருக்கு. செல்லிங் பிரஷர்னா எப்படின்னா, கவர்ன்மென்ட் பேங்க் ரீசென்ட் டைம்ஸ்ல குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டிலும் பிரைவேட் பேங்க்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவங்க வந்து ஒரு பிரஷர்ல வந்து இருக்காங்க. அதனால இந்த 3 ரீசனால பெருசா வந்து பெர்ஃபார்மும் பண்ணாம இப்போ இந்த அ ஸ்டாக்குங்கிறது ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலா இப்போ மெர்ஜர் அனௌன்ஸ்மென்ட் போயிட்டு இருக்கனால ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கணும்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ங்கிறது நமக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். என்ன பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து மெர்ஜர் சொல்லியிருக்கனால ஐடிஎஃப்சி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் பண்ண போறாங்க. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக் நம்ம வந்துட்டு 100 ஷேர் ஐடிஎஃப்சில வச்சிருந்தா 155 ஷேர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து தருவாங்க. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஐடிஎஃப்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல நம்ம 100 வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ மினிமம் நமக்கு ஒரு ரூ. 12,400 அப்படின்னு தேவைப்படும். மெர்ஜர் இன்னைக்கு இருக்க நான் ரேட்டுக்கு வந்து அப்படியே போட்டுருக்கேன். இன்னும் ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது வந்து குடுக்கல. ரூ. 13,330 இருக்கும். ரூ. 930 அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு லாபம் வந்து கிடைக்கும். இதே நீங்க 1000 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 9,300 கிட்ட உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ங்கிறது ரூ. 1,24,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகும். இப்போ இந்த மெர்ஜர் பெனிஃபிட் இருக்கனால, கண்டிப்பா இந்த மெர்ஜர் பெனிஃபிட்ட நம்ம யூஸ் பண்ணி, பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஸ்டாக்ல நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு குரோத் ஆகுறதுக்கான நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு நல்ல ஸ்டாக்கா தான் நான் வந்து பார்க்குறேன்.
சின்ன அமௌண்ட்ல இப்போதைக்கு நமக்கு நல்ல ஒரு குரோத்த காட்டக்கூடிய ஒரு ஸ்டாக்கா தான் நான் வந்துட்டு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத பார்க்குறேன். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்ங்கிறத பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும் பட்சத்துல நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் லைக் பண்ணா மட்டும் யூடியூப் அல்காரிதம் நிறைய பேருக்கு நம்ம சேனல கொண்டு போய் சேர்க்கும். பட் இந்த மாரி சேர்த்தா மட்டும் தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சஜஷன் அப்படின்னு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.